இருக்கக்கூடிய மக்கள் நம்ம உழைக்கிறதுக்கு நம்ம டயர்டா போக்குறதுக்கு சரக்கு அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு மித்து இருக்குது. இளநீர் குடிக்கலாம், பதநீர் குடிக்கலாம். ஒரு சரக்கு கடையை கவர்மெண்டே நடத்துதுங்கிறப்போ மக்கள் வந்து ஓகே, இது வந்து கவர்மெண்ட் ஓகே, இதுக்கு சம்மதிக்குது. அரசாங்கம் இதை நடத்தல அப்படின்னா கள்ளச்சாராயங்கள் அதிகமாயிடும். இது வந்து கவர்மெண்டோட காரணங்கள் தான். அந்த கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணிச்சுன்னா இந்த கவர்மெண்ட் அப்படிதான் பண்ணுது, பிளைம் பண்ணுது. வெறும் 700 கடைகளை மூடிட்டு இப்போ கவர்மெண்ட்ல சாராய கடையில பணிபுரியக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் அவங்க வாழ்க்கையை அவங்க அழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நல்ல வேலை கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம ஐயா. போதைப் பொருளுக்கு பழக்கத்தை எடுத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்ல அந்த போதை இருந்தாதான் வேலை செய்ய முடியுங்கிற சூழ்நிலை ஆயிருது. கொஞ்ச நாள்ல மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆயிடுறாரு. கொஞ்ச நாள்ல அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டல தேடி ஓடுது. மனநலம் பாதிச்சு அந்த வேலையை இழந்து பொருளாதாரத்தை இழந்து நடுத்தெருவுக்கு வராரு. நம்ம சமூகத்தை வந்து நம்ம யாரோ ஒரு ஆள் மாத்துவாங்கிறத விட்டுட்டு எல்லாருமே மாத்துறதுக்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம், உழைக்கக்கூடிய சக்தி அதிகப்படுத்துவோம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம யாரோட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக ஆர்வலர், அது மட்டும் இல்லாம மனசு தொண்டு நிறுவனத்துடைய நிறுவனர், அது மட்டும் இல்லாம குறிப்பா கலப்பை கிராமிய கலைக்குழுவுடைய ஒருங்கிணைப்பாளர் மெர்லின் சிங் அவர்களோட தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. போதைக்கு எதிரான பல மாற்றங்களை கொண்டு வரதுல முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு இந்த சமூகத்தோட அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். இந்த போதை ஒழிப்பு தினத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. இது ஒரு மீடியா வழியா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் செஞ்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். போதை ஒழிப்பு தினம் வந்து கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியில இருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த விஷயம் அது ஒழிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க மீடியா யூஸ் ஆகும்னா ரொம்ப நன்றி. இந்த போதை ஒழிப்பு இருக்கு இல்லையா, கண்டிப்பா இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. பல இளைஞர்களை வந்து வேற மையமா தள்ளிக்கிட்டு இருக்குன்றது நிதர்சனமான உண்மை. பல குற்றங்களுக்கு காரணமா இருக்கிறது கூட இந்த போதை பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இதுல இது வரைக்கும் இவ்வளவு பேர் அடிக்ட் ஆயிருப்பாங்க, இளைஞர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க. நம்ம அது அந்த அந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்தமா நம்ம புள்ளி விவரங்கள் வந்து சேகரிக்க முடியல. இருந்தாலும் வந்து நம்ம எங்க மனசு தொண்டு நிறுவனங்கிறது வந்து இந்த மாதிரி மனநலம் மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்காக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த எல்லா கிராமங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து போய் அந்த பள்ளி கல்லூரி மாணவர்களை வந்து ஒருங்கிணைச்சு போதை இல்லா சமூகத்தை உருவாக்குறதுக்காக அவங்க உருவாக்கிட்டு இருக்கோம். பிளஸ் இதோட மனசு தொடர்புடைய இன்னொரு வடிவமைப்பாக தான் கலப்பை கிராமிய கலைக்குழு. அந்த கலைக்குழு சமூகத்துல இருக்கக்கூடிய கலைகளை வந்து எடுத்து எறியணும். அந்த கலையா இருக்கக்கூடியதான் இன்னைக்கு போதை பொருள்ங்கிறது வந்து நம்ம கவர்மெண்ட்டும் கட்டியா பிடிச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம மக்களும் நம்ம இளைஞர்களும் வந்து கட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து எப்படியாவது பசங்களை வெளியில கொண்டு வரணும். போதைங்கிறது வந்து சமூகத்தினுடைய உழைக்கும் சக்தியை வந்து உரியக்கூடிய ஒரு விஷயம். அந்த உழைக்கும் சக்தியை வந்து மீண்டும் வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அவங்கள தூக்கத்துல இருந்து மீண்டும் கண்ணை திறக்க வைக்கணும். இளைஞர்களை பொதுவாக வந்து கண்ணை திறக்க வைக்கணும். அப்படிங்கிற நோக்கத்துலதான் நம்ம கலப்பை கிராமிய கலைக்குழு சார்பாக ஒரு 2000க்கும் மேற்பட்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து நம்ம எல்லா இடங்களையும் நிகழ்த்திட்டு வரோம். அதுல வந்து ஒரு 35 கலைஞர்கள் பக்கம் வந்து பங்கு பெற்றுட்டு வராங்க. கலை மூலமா எப்படி நம்ம சமூகத்துக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும்னா, கண்டிப்பா வந்து கலை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கலை மூலமா நிறைய உண்மை சம்பவங்களை வந்து அவங்களுக்கு சொல்றோம். கவர்மெண்டுடைய இந்த போதையிலிருந்து வெளிவரக்கூடிய திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். எல்லா சேரி பகுதிகளும் கொண்டு சேர்க்கிறோம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இங்க சென்னை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இங்கே வந்து ஒரு 5 இலவச போதை மறுவாழ்வு மையங்கள் இருக்குது. ஆனா மக்களுக்கு வந்து அதை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. போதை அந்த நம்ம சரக்கு கடை சாராய கடையை வந்து தேடி மக்கள் போறாங்க. ஆனா இந்த வெளியில வரக்கூடிய மையங்களை தேடி இலவச மையங்களை தேடி மக்கள் வராங்களாங்கிறது வந்து டவுட்டா இருக்கு. ஏன்னா தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க எங்க இருக்குன்னு கேட்குறாங்க, ஆனா தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த இலவச மையங்கள் வந்து அரசுடைய இலவச மையங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழ்நாடு அரசு திட்டத்தின் மூலமா நம்ம சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில இருக்குது. இலவசமாவே குடி போதை மறுவாழ்வு மையம் இருக்குது. நம்ம ஐராவரம் IMH மருத்துவமனையில இருக்குது. அது மாதிரி நம்ம ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில இருக்குது. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில இருக்குது. இந்த மாதிரி 5 அது மாதிரி நம்ம இங்க கிண்டி மருத்துவமனையிலே அரசு மருத்துவமனையிலே இருக்கு.
இந்த மருத்துவமனைகள் எல்லாமே வந்து அரசு வந்து நிறைய செலவு பண்ணி அங்க மனநல மருத்துவர்களை வச்சு ஆலோசகர்களை வச்சு சோசியல் ஒர்க்கர்களை வச்சு போதையிலிருந்து விடுபடுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வர்றாங்க. இது அரசனுடைய ஒரு போதையிலிருந்து மறுவாழ்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். அதே மாதிரி காவல்துறை சார்பா இப்ப எல்லா குடிசை மாட்டு வாரியமா இருக்கட்டும், நம்ம நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமா இருக்கட்டும், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சின்ன குழந்தைகளை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு சிறார் மண்டங்கள் ஏற்படுத்தி அது மூலமா நல்வழிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து ஒரு சில கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த கவர்மெண்ட் அமைப்புகளோட நம்ம மனசு தொண்டு நிறுவனமும் கலப்பை கிராமிய கலைக்குழுவும் இணைஞ்சு நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கு. இப்ப கலை மூலியமா கொண்டு வர்றது, நிறைய பேருக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே சமயங்கள்ல இந்த கலையில இருந்து நான் உங்களுக்கு பார்த்துதான் அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லியிருக்காங்களா, உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க? கண்டிப்பா. இப்போ நம்ம கலை மூலமா நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கு ஊர் மக்கள்கிட்ட போகும்போது அவங்க கேட்கறாங்க, இந்த எங்களுக்கு அந்த அட்ரஸ் தர முடியுமா, இந்த அட்ரஸ் தர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கேட்டு அது மூலமா நம்ம அந்த மீண்டும் நம்ம மக்கள் வந்து கொடுக்குறாங்க. பிளஸ் பிளக்கார்ட்ஸ் எல்லாம், இந்த பேம்ப்ளெட் எல்லாம் இஷ்யூ பண்றோம். அதனால அந்த நம்பர் எல்லாம் நம்ம அவங்களுக்கு போகுது. அது மட்டும் இல்லாம மக்கள் இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போதைப் பொருள் மறுவாழ்வு மையங்களை வந்து கொஞ்சம் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தேடுதல் ஜாஸ்தி இருக்கு. எதனால தேடுதல் வருதுன்னா, போதைப் பொருள் புழக்கத்தினால நிறைய மக்கள் வந்து இன்னல்களை அனுபவிக்கிறாங்க. பிரச்சனைக்கு எப்ப வந்து மக்கள் ஆளாக்கப்படுறாங்களோ அப்பதான் அதுல இருந்து வெளிவரதுக்கான தேடுதல் இருக்கும். இப்ப அந்த தேடுதல் ஜாஸ்தி இருக்குது. மோஸ்ட்லி பெண்கள் வந்து, அம்மாக்கள் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாற்றணும், எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றணும். என் பையன் இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க வந்து இன்னைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை நிறைய பகுதிகளில் மொட்டு சந்து, எல்லா சந்துகள்லயும் வந்து இந்த பொட்டலங்கள் விற்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அது ரெண்டு விடுபடுறதுக்கு எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க, எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா அந்த கேட்கக்கூடிய அளவுக்கு அதை இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு வந்து இந்த 5 மையங்கள் போதுமானதான்னு கேட்டாச்சுன்னா கம்மி தான். கவர்மெண்ட் இன்னும் வந்து நிறைய மனநல மையங்களை வந்து ஏற்படுத்தணும். போதைப் பொருள் மறுவாழ்வு மையங்களை வந்து நிறைய ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து நிறைய மேம்படுத்தணும். அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய அந்த மக்களுக்கு, அடிப்பட்ட உழைக்கக்கூடிய மக்களுக்கு வந்து, இந்த உழைக்கக்கூடிய மக்களை தான் இந்த போதை வந்து சீக்கிரம் அட்டாக் பண்ணுது. உழைக்கக்கூடிய மக்கள் சீக்கிரம் எடுத்துட்டு போறதுனால, அது மட்டும் இல்ல, பெரிய மக்கள் போதைக்கு அடிமைப்பட்டிருந்தாச்சுன்னா கூட அதனுடைய பாதிப்பு வந்து பெருசா தெரியறதில்லை. ஆனா சாதாரணப்பட்ட மக்கள், டெய்லி கஞ்சிக்கே வழி இல்லாதவனுக்கு இந்த போதை பழக்கம் உள்ள போயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலியே மொத்தத்துல வந்து கீழே வந்துருது. அப்ப அவங்க தேடுறாங்க. அதை கண்டிப்பா கவர்மெண்ட் அதை பார்வை கொடுக்கணும் கண்டிப்பா. ஆனா இப்ப நம்ம பார்த்தோம்னா, உழைக்கிற மக்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த உழைக்கிற மக்கள் மூட்டை தூக்குறாங்க, வெயிட் அதிகமா தூக்குறாங்க, உடம்பு அசதி இருக்கும், உடல் உழைப்பு அதிகமா இருக்குது. அப்படி இருக்கிறவங்க இதை தேடி போக தானே செய்யறாங்க. இது ஒரு அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நிம்மதி கிடைக்குது இல்ல, ஒரு இரவு நல்லா தூங்க முடியுது இல்ல. இது கரெக்டான கொஸ்டின். இதுல வந்து என்னன்னா, இப்போ கவர்மெண்டோடைய ஒரு நிறைய ஒரு கவர்மெண்டோடைய கடமை ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் அந்த கடமையில வந்து தவறு. கவர்மெண்ட் எப்படின்னா, இப்போ உழைக்கக்கூடிய மக்கள் நம்ம உழைக்கிறதுக்கு, நம்ம டயர்டா போக்குறதுக்கு சரக்கு அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஒரு மித்து இருக்குது. இத உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்லா கடுமையா உழைச்சிட்டு வந்தாச்சுன்னா இளநீர் குடிக்கலாம், பதநீர் குடிக்கலாம், நம்ம நன்னாரி சர்பத்துன்னு ஏகப்பட்ட நம்ம நாட்டுப்புறம் சார்ந்த, நம்ம மக்கள் சார்ந்த, நம்ம குடி சார்ந்த பொருட்கள் இருக்குது. அந்த அந்த பொருட்களை யூஸ் பண்றதுக்கு வந்து நிறைய வழிவகை இருக்கு. ஆனா அதை வந்து நம்ம கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றதுக்கு தவறிடுச்சு. அதை ப்ரமோட் பண்ண தவறிட்டு ஒரு சரக்கு கடையை கவர்மெண்டே நடத்துதுங்கப்போ மக்கள் வந்து ஓகே, இது வந்து கவர்மெண்ட் ஓகே, இதுக்கு சம்மதிக்குது அப்படிங்கிற தாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த போதை பழக்கத்துக்கு அடிப்படையா இருக்கக்கூடியது நம்ம ஒயின் ஷாப் கூட தான். நம்ம எங்க பார்த்தாச்சுனாலும் கேளிக்கை கூடங்களையும் மது, அரசு சாராய கடைகள் அப்படி இப்படின்னு பண்ணும்போது ஓகே, கவர்மெண்ட் வந்து இதை அங்கீகரிக்கும் போது நான் இதை மற்ற மக்கள் எப்படி இதை தவறுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தோட இதை ஏத்துக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வந்து மக்கள்கிட்ட வளர்ந்துட்டு வருது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப அரசாங்கம் இதை நடத்தல அப்படின்னா கள்ளச்சாராயங்கள் அதிகமாயிடும். கொரோனா காலத்துல நம்ம நிறைய பார்த்திருப்போம். அவங்களே தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பிச்சிடறாங்கல்ல, அந்த பாதிப்பும் இருக்குது. இது வந்து கவர்மெண்டோட காரணங்கள் தான். காரணம் காட்டி இதை நான் நடத்துறோம். எப்படி குடிகாரன் வந்து எனக்கு பல பிரச்சனை இருக்குது அதனால நான் குடிக்கிறேன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு காரணத்தை காட்டுது. கள்ளச்சாராயம் பெருகிறோம். அப்ப கள்ளச்சாராயம் பெருகாம பாதுகாக்கக்கூடியதுதான் நம்ம காவல்துறையுடைய கடமை. அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து ஒரு கட்டுப்பாடோட வச்சுக்க கூடியது கவர்மெண்டோட கடமை. அப்படி இது நாங்க எல்லா இடத்துலயும் கடைகளை மூடியாச்சுன்னா கள்ளச்சாராயம் பெருகிரும், சட்ட ஒழுங்குக்கு பாதிப்பு வந்துடும் அப்படின்னு பயப்படுதுன்னா கவர்மெண்டோட இயலாமையை தானே காமிக்குது. இப்போ கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும்ல. இப்போ வந்து கொரோனா காலங்கள்ல ட்ரோன் மூலமா வந்து வாட்ச் பண்ணாங்க, எங்க சாராயங்கள் விற்கிறாங்கன்னு. எங்க போதை பழக்கம்
இதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. கொரோனா காலத்துல மதுபோதை யூஸ் பண்ணாத காலத்துல மக்கள் எல்லாம் நல்ல செழிப்பா தான் இருந்தாங்க. வருமானம் வருமானத்துல சாப்பிடுறதுக்கு மீண்டும் மக்கள் வந்து பழைய நிலைமைக்கு போனாங்க. அந்த அந்த சூழ்நிலை நல்லாதானே இருந்துச்சு. கொரோனா காலத்துல ரொம்ப கெட்டொழிஞ்சு போகலையே. அத கூட ஒரு முன்னுதாரணமா எடுத்து நம்ம கவர்மெண்ட் அந்த பூரண மது விலக்க கொண்டு வந்திருக்கலாமே. கவர்மெண்ட் வந்து முற்படல. கவர்மெண்ட் வந்து ஒரு வருமானத்துல அதுலதான் வருமானம்ங்கிறது மாதிரி கெட்டியா புடிச்சிட்டு இருக்குது. இன்னும் நிறைய வழிகள் இருக்குது வருமானத்துக்கு, அதை தேடல. கவர்மெண்ட்டுக்கு அதை நோக்கிய தேடுதல் இல்ல. பிளஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து எதை சார்ந்திருக்கும்னா அந்த கவர்மெண்ட் சார்ந்திருக்கக்கூடிய மக்களை சார்ந்துதான் இருக்கும். அந்த மக்களுக்கு நல்ல விஷயங்கள், மக்களை சார்ந்த தலைவர்கள் தான் மேல வராங்க. அப்ப இந்த மக்களுக்கு தான் நல்லது பண்ணணும். இந்த மக்களுக்கே உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்த ஏதாவது ஒரு மகளிர் அமைப்புகள் வந்து சாராய கடை எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களா, மனு எழுதி போட்டாங்களா, எங்க ஊர்ல வந்து சாராய கடை வேணும், ரேசன் கடை எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க மக்கள். இதுல ரோடு வேணும்னு கேட்டிருக்காங்க, டியூப் லைட் அந்த லைட் வேணும்னு, தெருவிளக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது மக்கள் வந்து எங்களுக்கு இந்த தெருவுல வந்து சாராய கடை வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? மக்கள் கேட்காத ஒண்ண, மக்கள் விரும்பாத ஒண்ண, மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலையும் ஒதுக்குப்புறமான பகுதிகளில் இப்போ கூட ஒரு சினிமா நடிகர் வந்து சூப்பரா பரிந்துரை பண்ணிருக்காங்க. இது நம்ம அந்த கல்லறை தோட்டங்கள்ல, அதாவது அரசு அந்த இது இருக்குதுல்ல, அதை புதைக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்க மதுக்கடை வைங்க, அங்க வச்சா சில மக்களுக்கு பயம் வரும். எதுக்கு பயம் வரணும்? எதுக்கு கவர்மெண்ட் அதை பண்ணணும்? எதுக்கு பயத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க? மக்கள்கிட்ட பீதியை ஏற்படுத்துறா நம்ம வேலை. கடையை மூடுங்க, அதுக்கு ஹெல்த்தியான இளநீர் கடையை கவர்மெண்ட் கொண்டு வாங்க, பதநீர் கடையை கவர்மெண்ட் கொண்டு வாங்க, சாராய கடையில பதநீர் வில்லுங்க, சாராய கடை கவுன்சிலிங் மையங்களை மாத்துங்க, நல்ல தலைமுறையை உருவாக்குவோமே. உருவாக்கிச்சுன்னா நல்லது. கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்டுடைய பங்கு நிறைய இருக்கு. கவர்மெண்ட் காரணம் தான் காட்டுது. இத வந்து வெளியே வந்தாச்சுன்னா அங்க போயிருவாங்க, இங்க போயிருவாங்க, காரணம் காட்டுது. இப்போ 17 கடை இது எல்லாத்தையும் சொன்னீங்க, இதெல்லாம் சரிதான். சரி, கல்லு கடைகள் வர ஆரம்பிச்சுன்னா அது ரொம்ப நல்லது தானா? கல்லுகள் ஆரோக்கியம் சொல்றாங்க, ஆரோக்கியமான கல்லு கடை. இப்ப உணவு பாதுகாப்பு துறை இருக்குது. இப்ப உணவுல கலப்படம் இருக்குது. உணவு கலப்படம் இருக்குதுங்கிறதுக்காக உணவே ஸ்டாப் பண்ணிட முடியுமா? முடியாது, சாப்பிட முடியாதுல்ல. அதுக்காக தானே ஒரு நிர்வாகத்தை அமைச்சு அது கலப்படம் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா கடைகளையும் போய் செக் பண்றது, அது எந்த அளவு நடைமுறையில இருக்குது, எந்த அளவு பாகுங்கிறது இன்னொரு விஷயம், செகண்டரி. ஆனா இந்த ஒரு அமைப்பு இருக்கும்போது உணவுல வந்து விஷம் கலக்காம இருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய கவர்மெண்ட், இது ஒரு உணவு தானே. ஒரு மக்கள் வந்து தேடாங்கன்னா கல்லா இருக்கட்டும், பதநீரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இதுல கலப்படம் சேர்க்காம எப்படி கண்டுபிடிக்க நிர்வாகம் பண்ண முடியாது. இது நிர்வாக பற்றாக்குறையை தான் காமிக்குது. மக்களுடைய கவர்மெண்டுடைய இன்மையை, நிர்வாகம் செய்ய முடியாதுங்கிற நிர்வாக இன்மையை வந்து காமிக்குது. கண்டிப்பா வந்து புதுசா வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா முனைப்பு எடுத்தே ஆகணும் இது. ஏன்னா இளைஞர்கள் சார்ந்து தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து இளைஞர்கள் வந்து இன்னொரு புதிய அரசை தேடி இருக்காங்க. இப்ப இளைஞர்கள் இன்னொரு புதிய அரசு தேடும் போது அந்த இளைஞர்களுடைய வந்து ஒரு நல்ல ஒரு விருட்சமா கொண்டுறக்கூடியது அந்த கவர்மெண்டோட தான்மீக கடமை. அந்த இளைஞர்களை தவற விட்டுறக்கூடாது. இன்னைக்கு வந்து அந்த இளைஞர் பட்டாளம் எல்லாமே பிசில் அடிச்சுட்டு அப்படி தெருவுல சுத்துறாங்க. அதுல பாதி பேர் கஞ்சா அடிச்சுட்டு தான் பிசில் சுத்துறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது கொஸ்டின் மார்க் தான். இந்த கவர்மெண்ட் எதை நோக்கி போகுதுன்னு தான் காரணமா இருக்கு. அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு, புதுசா இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பா கடமை இருக்குது. போதைப் பொருளை முற்றிலும் மாத்தணும். அதோட சேர்ந்து சாராய கடையும், கவர்மெண்டே லைசன்ஸ் கொடுத்து வச்சுக்கக்கூடிய சாராய கடையை முற்றிலும் ஒழிக்கப்படணும். அதுக்கு கவர்மெண்ட் முடிஞ்ச முயற்சிகள் எடுக்கும். இன்னைக்கு அதோடைய ஒரு முன்னெடுப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த புதுசா வந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு 717 கடைகள், கோயில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளை மூடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது பெரிய குற்றச்சாட்டுக்கு தள்ளப்பட்டுச்சு. என்னன்னா, மெயின்ல மூடிடுறாங்க, சந்தில வச்சு விற்கிறாங்க அப்படின்ட்டு. அதுலயே இல்லாம இன்னும் சேலம் பக்கத்துல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய தனியார் போதை கடைகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பெரிய வழிவகுத்து இருக்கு அப்படின்னு தானே சொல்ல முடியும். இல்ல, இதுதான் மீண்டும் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சும்மா பிளைம் பண்ணுது. கவர்மெண்ட் வந்து மீண்டும் வரக்கூடிய அந்த கவர்மெண்ட் தான் அப்படி பண்ணுச்சுன்னா இந்த கவர்மெண்ட் அப்படிதான் பண்ணுது, பிளைம் பண்ணுது. வெறும் 760 கடைகளை மூடிட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைக்கிறோம். ஒரே ஒரு கேள்விதான் கவர்மெண்ட் நோக்கி கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான், கொரோனா காலகட்டத்துல மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி 700 கடை ஃபர்ஸ்ட் கட்டம், அடுத்த கட்டம் 800 கடை, அடுத்த கட்டம் 1000 கடை அப்படின்னு சொல்லிட்டு மூடுனீங்களா, இல்ல எல்லா கடையும் மூடுனீங்களா? கொரோனா காலகட்டத்துல எல்லா கடையும் மூடி மக்களை வந்து ஹெல்த்தியா வச்சுக்க முடியும்னா இந்த டைம்ல ஏன் வச்சுக்க முடியல? இது கவர்மெண்ட் வந்து காரணம் சொல்லுது. கவர்மெண்ட் வந்து அப்போ இத மாத்துது. இப்ப ரொம்ப இருட்டடிப்பு செய்யுது. முற்றிலும் ஒழிக்கப்படணும்னா முற்றிலும் ஒழிக்கப்படணும். கவர்மெண்ட் சார்பா எடுத்துடலாம், தாராளமா அந்த முடிவு எடுத்துடலாம். எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொறுப்பு இதுவும் இன்னும் தடங்களை வந்து வச்சுட்டே இருக்குது கவர்மெண்ட். ஒருவேளை அவங்களுக்கு அதனால வருமானம் இருக்கும் என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் நல்லா சூப்பர் கவர்மெண்ட், நாங்க இது பயங்கரமா அதிரடியா வந்து நம்ம முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க எந்த காசையும் திருடவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் பூரண மதுவிலக்கு அறிவிக்கலைங்கிறது தான் கேள்வி.
சரி, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப சரியான கேள்வி, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே முற்றிலுமா தடுத்து நிறுத்துவோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கட்டுப்படுத்தாம பரவ விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. இப்ப தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா நல்லா இருக்கும்? இதுவரைக்கும் அந்த 700 கடைகள்ங்கிறதோட நிக்குது. இதுவரைக்கும் முயற்சிகள்ங்கிறது ஜீரோ தான். சொல்ல பேசினா ஜீரோ தான். சும்மா ஒரு பொருட்டாதான் கவர்மெண்ட் போயிட்டு இருக்குது. மக்கள் மையத்துல, இளைஞர்கள் மையத்துல வந்து இந்த பெண்கள் சார்ந்த அரசியல், பெண்கள் சேர்ந்து தேர்ந்தெடுத்த அரசியல், இந்த பெண்களின் தாலியை பறிக்க கூடாது, பெண்கள் வாழ்வாரத்தை கீழே போட்டு மிதிக்க கூடாது, பெண்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும்னா போதைப் பொருள் ஒட்டுமொத்தமா ஒழிக்கப்படணும். இதை கவர்மெண்ட் தான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி மீண்டும் வந்து இதுக்கு என்ன திட்டங்களை வகுக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமான பூரண மது விலக்கு தமிழகம் தான் இதுக்கு வந்து ஒரே வழியா அமைய முடியுமே தவிர வேற எந்த வழியும் இல்லை. இப்போ பூரண மது விலக்கு அப்படின்னு கொண்டு வந்துட்டா அதுல வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இருக்காங்கல்ல, ஏற்கனவே அந்த சிறு குறு வியாபாரிகள் எல்லாருக்கும் வந்து தனியார் மயமாக்கி கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப அந்த வியாபாரிகளுக்கும் அந்த இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான மறுவாழ்வு கொடுக்கலாம்? அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வந்து அவங்களே வந்து கேட்கிறாங்க. அவங்க போராட்டங்கள் வெடிக்குது, ஒரு சில கடைகளை மூடும்போது எங்களுக்கு என்ன வேலை தருவீங்கன்னு இன்னும் அந்த தொழிலாளர்கள் வேற வேற கடைக்கு வந்து மாத்தி அனுப்பப்படுறாங்க. அந்த தொழிலாளர்கள் போராட்டத்துல வச்சுக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, நீங்க கடையை தாராளம் மூடுங்க, மொத்த கடையும் மூடிடுங்க. தொழிலாளர்களே சொல்லக்கூடியது மொத்த கடையும் மூடிடுங்க, எங்களுக்கு இன்னொரு இடத்துல வேலை தாங்க. வேலையை கொடுத்தா போச்சு. கவர்மெண்ட் நிறைய இன்னும் புதிய புதிய திட்டங்கள் அறிவிச்சு அங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு இன்னொரு இடத்துல வேலை கொடுங்க. இப்போ கவர்மெண்ட்ல சாராய கடையில பணிபுரியக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் அவங்க வாழ்க்கையை அவங்க அழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல போராட்டம் நடத்தணும்னா அதை எடுத்து ஹைலைட் பண்ணிட்டு நாங்க அதனாலதான் பண்றோம், இதனாலதான் பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப கேக்குறாங்க. இந்த சாராய கடையில ஒர்க் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய வீடுகளை வந்து கணக்கெடுப்பு எடுத்தாங்களா? அவங்க வீட்டினுடைய பொருளாதாரத்தை கணக்கில் எடுத்துட்டாங்களா? எவ்வளவு பேர் அவங்க சம்பாதிச்சு பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு பார்த்தாங்களா? அந்த தொழிலாளர்கள் அப்படி பார்த்தாச்சுன்னா ரொம்ப கம்மி. ஒரு 70% மேற்பட்ட சாராய கடையில வேலை செஞ்சுக்கக்கூடிய அந்த தொழிலாளருடைய குடும்பம் வந்து நலிவடைந்த குடும்பமா இருக்கு. ஏன்னா இன்னும் அவர் அதிகமா குடிக்கிறாரு. அப்போ இந்த சாராயத்தினால வந்து இன்னும் இறப்புகளும் அந்த வேலை செய்யக்கூடிய தன்மையும் குறைக்கப்படுதே தவிர வேற எதுவும் நன்மை கிடையாது. அந்த குடும்பங்களுக்கு நன்மை கிடையாது. அந்த குடும்பங்கள் தாராளமா இதுல இருந்து வெளிவர்றதுக்கு முழு மூச்சோட இருக்காங்க. எங்களுக்கு இன்னொரு வேலை தாங்க நாங்க செய்யறோம் அப்படிங்கிற தயாரா இருக்காங்க. ஆனா அதை மீண்டும் கட்டமைக்கப்படுது, ஒரு பெரிய கட்டமைப்பு. இதனாலதான் நாங்க பண்ணல, இதனாலதான் பண்ணலைங்கிற ஒரு கட்டமைப்புகளை வந்து உருவாக்குறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களும் என்ன சொன்னார்னா, முடியும் அப்படின்னா நம்ம ஒரேடியே 4000 கடைகளையும் மூடிடலாமே, அது முடியாதுன்ற சூழ்நிலை இப்ப பண்றோம் அப்படின்னு அவரும் அந்த முடியாமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் நம்ம இன்னைக்கு பேசணும். அந்த அரசியல் தான் ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தை தொடர்ந்து வந்து வஞ்சிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. தமிழக மக்களை வந்து உழைக்கக்கூடிய அந்த உழைப்பை வெளியேற்றிக்கிட்டு வெளி மாநிலத்தவரை வந்து உழைப்புக்கு உள்ள அனுப்புறாங்க. இந்த அரசியல் தான் இங்க தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதுக்கு இப்ப வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் அதுக்கு வழிகோலுதோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரியான நொண்டி சாக்குகள் எல்லாம் பார்க்கும்போது உழைப்புல இருந்து வெளியேற்றுறது எப்படி? அப்படி வெளியேற்றணும்னா ஒரே வழி வந்து இந்த போதை தான். இப்போ நல்ல வேலை கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம ஐயா, போதை பொருளுக்கு பழக்கத்தை எடுத்துக்கிறாரு. கொஞ்ச நாள்ல அந்த போதை இருந்தாதான் வேலை செய்ய முடியுங்கிற சூழ்நிலை ஆயிருது. கொஞ்ச நாள்ல மனநலம் பாதிக்கப்பட்டவர் ஆயிடுறாரு. கொஞ்ச நாள்ல அவங்க குடும்பம் ஹாஸ்பிட்டல்ல தேடி ஓடுது. மனநலம் பாதிச்சு அந்த வேலையை இழந்து பொருளாதாரத்தை இழந்து நடுத்தெருவுக்கு வராரு. நல்லா படிச்சவங்களோட கதையே இதுதான். இதே மாதிரி படிக்காத ரிக்ஷா ஓட்டுறவங்களோட கதையும் இதுதான். மோளம் அடிக்கிறவங்களுக்கு கதையும் இதுதான். அப்போ இதனால வந்து நம்ம உழைக்கக்கூடிய உழைப்புல இருந்து நம்ம தமிழர்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து அவங்க ஒரு அடிப்படையே வந்து தமிழ் மக்களுக்கு உழைப்பு தான். விவசாயம் சார்ந்ததா இருக்கட்டும், மண் சார்ந்ததா இருக்கட்டும், உழைப்பு தான் நம்ம மக்களுக்கு அடிப்படை. எங்க போய் ஆச்சுனாலும் உழைச்சி முன்னேறிவான்னு. ஆனா அந்த வார்த்தை இப்ப பேச முடிய மாட்டேங்குது. இங்கே வந்து பேரம் பேசிட்டு சரக்கு கொடுத்தா நம்ம ஆள் வந்து குட்டையில இந்த இதுல சாக்கடை இறங்கி சாக்கடைன்றாரு. ஆனா சம்பளம் கொடுத்தா வருவாங்களாங்கிறது வந்து டவுட்டா இருக்கு. சம்பளம் கொடுத்தா வந்து நம்ம வட மாநிலத்தவர் தான் இங்க வந்து நிறைய பேர் பணியமர்த்தப்படுறாங்க. அப்போ இந்த சூழ்நிலை மாறணும்னா, இந்த உழைக்கக்கூடிய இதை உருவாக்கணும்னா கண்டிப்பா வந்து இதை மாத்தியே ஆகணும். இந்த கவர்மெண்ட் வந்து மீண்டும் மீண்டும் அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி அறிவிப்போட நிப்பாட்டுறதை வந்து நிப்பாட்டிட்டு பூர்ண மதுவிலக்க கொண்டு வந்தாச்சுன்னா மட்டும்தான் உழைக்கக்கூடிய தன்மை வெளியாகும், அதிகரிக்கும். எல்லா குடும்பங்களும் வந்து பொருளாதாரத்துல மேம்படுவாங்க. கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் பொருளாதாரத்துல மேம்படும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து, எங்களோட ரொம்ப உறுதியா நம்பக்கூடிய கருத்து. இது பூரண மதுவிலக்கு மட்டும்தான் இதுக்கு சாத்தியம். இளைஞர்களை காப்பாத்துறதுக்கு, இப்ப இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொடி சிசுக்களை காப்பாத்துறதுக்கு இந்த பூரண மதுவிலக்கு மட்டும்தான்
உங்களுக்கு ஒரு வழிகோலுமே தவிர இத்தனொன்னு குறைக்கிறேன் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ இங்க சாக்கு போக்கு தவிர்த்தாச்சுன்னா மீண்டும் வந்து அரசியல் உள்ள நடக்குதுங்கிறத மக்கள் சந்தேகப்படுவாங்க. மீண்டும் இந்த அரசு வந்து தூக்கி எறியப்படும் ஒரு நாள். எப்படி தூக்கி எறியப்படும்னா, இதே பெண்கள் இப்ப உங்களுக்கு ஓட்டு போட்ட இதே பெண்கள் உண்மையிலே அவங்க தாலி அரும்போது, அவங்க வீடுகள்ல கஷ்டப்படும் போது, அவங்க பொருளாதாரத்துல பின்தங்கும் போது அவங்க முடிவை மாத்தி எடுப்பாங்க. இந்த அரசு அமையறதுக்கான ஒரு காரணம் அதுதான். இன்னும் அந்த அரசு உணராம மீண்டும் மீண்டும் தொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்குது ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் கடைசியா ஒரே கேள்வி, இந்த அரசாங்கத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இளைஞர்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும்னா இந்த இந்த சாராய கடையா இருக்கட்டும், போதைப் பொருள் பழக்கமா இருக்கட்டும், இதை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு வந்து பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியை வந்து தடை பண்ணியாச்சுன்னா குறைங்கிறது ஒண்ணு. அது வந்து நம்ம கவர்மெண்ட் செய்ய தவறிடுச்சு. இன்னொன்று ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது. எங்க வந்து டிமாண்ட் அதிகமா இருக்குமோ அங்கதான் உற்பத்தி ஜாஸ்தியாகும். இப்போ இந்த போதைப் பொருளுடைய டிமாண்டை வந்து நம்ம அதிகரிக்கிறோம், அதிகமா தேடி 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 போய் எடுக்கிறோம். அந்த டிமாண்டை வந்து கம்மி பண்றதுக்கு அந்த முற்றிலும் நாங்க பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு இளைஞனும் வந்து வெளியில வரும். ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு இளைஞன் வந்து இல்ல ஒரு அப்பா ஒரு போதைப் பொருளை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உழைக்கும் சக்தி இல்லாம போயிருது. அந்த குடும்பமே கொலாப்ஸ் ஆகிருது. அப்ப இது வந்து நமக்கு தெரிஞ்சும் இது தீமைன்னு தெரிஞ்சும் நம்ம மீண்டும் போய் அதை எடுக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு பெரிய நிலையில இருந்து அதை எடுக்கிறோம், ஒண்ணுமே இல்லாம கீழே ரோட்ல வந்து படுத்துக்கிறோம். அந்த சூழ்நிலை நம்ம வரக்கூடாது. நம்ம குழந்தைங்க எதிர்காலம் வந்து மோசமா போயிடக்கூடாது, என்னுடைய எதிர்காலம் மோசமா போயிடக்கூடாது, நான் ரோட்டத்துல படுக்க கூடாதுங்கிறது ஒவ்வொரு இளைஞனும் வந்து மனசு வைக்கணும். போதையை தவிர்த்து நிறைய சந்தோஷங்கள் இருக்குது இந்த உலகத்துல. அந்த சந்தோஷங்களை இளைஞர்கள் தேடி போகணும். ரெண்டாவது வந்து இளைஞர்களால சூஸ் பண்ணப்பட்ட பெண்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு தயவுசெய்து பூர்ண மது விலக்கு அறிவிச்சு கண்டிப்பா போதைப் பொருள் புழக்கம் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும், நல்ல விதைகளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறத வந்து வேண்டி விரும்பி எங்க தன்னார்வலர்கள் சார்பா கேட்டுக்கிறோம், எங்க கலைக்குழு கலைஞர்கள் சார்பா கேட்டுக்கிறோம். எல்லா துறைகளுமே போதைப் பொருள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, எல்லா துறைகளிலுமே ஏற்படுத்தி இருக்கு. உழைக்கக்கூடிய மக்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்க எல்லாம் இந்த போதைப் பொருள் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த தாக்கத்துல வெளியேறதுக்கு பூரண மது விலக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இருக்குங்கிறத சொல்லி விடைபெறும். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நிறைய விஷயங்கள் பேசணும். இன்னைக்கு நாடகம் மூலயமா பல பேர் பல எளிய மக்களுக்கு இந்த போதைக்கான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. உங்க கூட சேர்ந்து நானும் ஏதோ கொஞ்சம் கலந்துருக்கேன் அப்படின்றதுல பெரிய சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இதோட உங்க பயணம் இன்னும் பல இடங்களுக்கு பல்வேறுபட்ட மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி 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 நன்றி, ரொம்ப நன்றி. உங்க செய்தி துறைக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான மக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். அதுவும் இளைஞர்கள் நீங்க வந்திருக்கீங்க, அதே பெரிய ஆச்சரியமா இருக்குது. இளைஞர்கள் தான் இதுல முற்படணும். நம்ம சமூகத்தை வந்து நம்ம யாரோ ஒரு ஆள் மாத்துவாங்கிறத விட்டுட்டு எல்லாருமே மாத்துறதுக்காக நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. போதையில்லா சமூகத்தை உருவாக்குவோம், உழைக்கக்கூடிய சக்தி அதிகப்படுத்துவோம், இன்னும் சீக்கிரம் வல்லரசை நோக்கி ஓடும்.